ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கந்தசஷ்டி விரதத்துடைய 24வது நாள். நான் வந்துட்டு இன்றைக்கி வேல் பூஜையும் பண்ணியிருந்தேன். வேல் பூஜைக்கு நான் என்னென்ன பண்ணியிருந்தேன்னா, பால், குங்குமம், தேன் 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். உங்களால் என்ன அபிஷேகம் முடியுமோ அந்த அபிஷேகம் பண்ணலாம். 1 கூட பண்ணலாம், 3 பண்ணலாம், இல்லை 5 அபிஷேகம் கூட பண்ணலாம். நான் 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு வெத்தலை விளக்கு போட்டிருந்தேன். வெத்தலை வந்து 6 வெத்தலை, நம்ம 6 வெத்தலையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு, வெத்தலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். வெத்தலை வந்து நல்லா கழுவிட்டு பொட்டு வச்சுட்டு, காம்பெல்லாம் கிள்ளி வந்து விளக்கில் போட்டுக்கணும். நான் 6 விளக்கு வச்சுருக்கேன், 6 விளக்குலேயும் போட்டுப்பேன். போட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த 48 நாள் கந்தசஷ்டி விரதம் வந்துட்டு 48 நாள் இருக்கிறவங்க இருக்கலாம், அப்படி இல்லை இருக்க முடியாதவங்க 21 நாள் இருக்கலாம். 21 நாள் எப்போ வருதுன்னா செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி வருது. 21 நாள் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை வந்து இருக்கிறவங்களும் இருக்கலாம். அப்படி இல்லை அதுவும் முடியல அப்படின்னா 7 நாள் இருக்கிறவங்க 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாம். அப்படியும் அதுவும் முடியல 27ஆம் தேதி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருக்குன்னா, காலையிலேருந்து ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. காலையிலேருந்து விரதம் இருந்து ஈவினிங் வந்துட்டு நம்ம சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வடை பாயசத்தோடு செஞ்சு நம்ம கல்யாணத்துக்கு எப்படி சமைப்போமோ அதை மாதிரி சமைச்சி சாமி முருகருக்கு வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம அந்த விரதத்தை முடிப்போம். நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் இது ஃபுல்லாக இருந்துருவேன். 22ஆம் தேதியிலேருந்து ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டேன். பால், பழம் இது மட்டும்தான். ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம். 27ஆம் தேதி அன்றைக்கி சூரசம்ஹாரம் வந்து நான் டிவியில் லைவாக போடுவாங்க. அந்த டிவியில் பார்த்துட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலே சமைச்சிட்டு சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்ருவேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் விரதத்தை முடிப்போம். சாமிக்கு வச்சு படைக்கிறத சாப்பிட்டு தான் நான் விரதத்தை முடிப்பேன். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் சாமியெல்லாம் கும்பிட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து வாழைப்பழம் தான் வச்சுருந்தேன். நெய்வேத்தியத்துக்கு உங்களால் என்ன பழம் முடியுமோ வைக்கலாம். பழம் முடியலனாலும் பால் வைக்கலாம். பால்னா நம்ம நட்ஸு, உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் 108 தடவை 48 நாளும் 108 தடவை ஓம் சரவண பவன் சொல்லிட்டு நான் சாமி பூஜையை முடித்த உடனே நான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் அதை எழுதி முடிச்சிடுவேன். ஓம் சரவண பவ அப்படின்னு 108 டைமு வந்து நான் 48 நாளும் இந்த 48 நாள் விரதத்தை வந்து 48 நாளும் நான் அப்படி எழுதுவேன். நம்ம அந்த 3 நாள் மாதத்தில் அந்த 3 நாள் முடியாதப்போ நான் பூஜை பண்ணேன். அந்த 3 நாளுமே வந்துட்டு நான் பூஜை பண்ண மாட்டேன். பூஜை பண்ணாமல் 108 டைம் ஓம் சரவண பவன் மட்டும் நான் எழுதுவேன். ஏன்னா அந்த 3 நாளையும் என்னால் பூஜை பண்ண முடியாது. வீட்டில் வந்து நம்மளால் பூஜை பண்ண முடியாதால வீட்டில் அவங்கள பண்ண சொன்னாலும் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களால முடியாது. அவங்க டைம் செட் ஆகாதவ இருக்கும். அதனால் வந்துட்டு நானே தான் பூஜை பண்ணாமல் நான் இதை மட்டும் எழுதிப்பேன். ஓம் சரவண பவன் 108 டைம் மட்டும் எழுதிக்கிட்டு மீதி அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் அந்த 3 நாளை வந்துட்டு இவர் விளக்கு ஏற்றுவார். பூஜை பண்ண முடியாது அவரால். இவர் விளக்கு ஏற்றி விட்டுருவார். நான் வந்து விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எழுதுறதுக்கு. அப்புறம் முடிச்சுட்டு சமையல் என்னென்னா இன்றைக்கி வந்து சாம்பார், அப்புறம் வந்து கற்பூரவள்ளி ரசம். எல்லாேருக்கும் கோல்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கற்பூரவள்ளி ரசம் வச்சுருந்தோம். கற்பூரவள்ளி ரசம் வச்சுட்டு அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இன்னையோட வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.